வணக்கம் நண்பர்களே. ஆடி மாதம் பிறந்துருச்சு. அம்மன் கோயில்களில் விழா களை கட்ட தொடங்கியாச்சு. அம்மனை தேடி பக்தர்கள் கூட்டமாக வருகை. பக்தர்கள் ஆத்தாவுக்கு கூழ் ஊற்றி அவள் அருள் பெற தயாராகி வருகின்றனர். கோயில்களில் விழாக்கள் என்றால் வீடுகளில் அம்மன் வழிபாடு ஞாயிறு தோறும் நடத்தி தெரு மக்களுக்கு கூழ் ஊற்றி குடும்பமே ஒரு விழாவாக கொண்டாடி மகிழுது. இந்த மாதம் முழுவதும் ஒரே விசேஷம்தான். அது சரி, ஏன் ஆடி மாதத்தில் மட்டும் பெரும்பாலான அம்மன் கோயில்களிலும் பக்தர்கள் வீடுகளிலும் கூழ் ஊற்றுகிறார்கள்? இதற்கு என்ன காரணம்? அறிய முற்பட்டதில் ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் கிடைத்த தகவல்களை இந்த பதிவில் சொல்லியிருக்கிறேன். வேறு ஏதேனும் விசேஷம் இருக்கும் என்றால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுவதற்கு பல காரணங்கள் உள்ளன. ஆன்மீக ரீதியாக ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதமாக கருதி போற்றப்படுகிறது. தனது தவற்றின் மூலம் உலகத்தை காக்கும் சக்தியை அம்மன் இந்த மாதத்தில் தான் சிவனிடமிருந்து அருளை பெற்றதாக ஐதீகம். ஆடி மாதத்தில் அம்மனின் சக்தி அதிகமாக இருப்பதாகவும் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அம்மனும் அருளை வாரி வழங்குவார் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. அம்மனுக்கு மிகவும் பிடித்தமான உணவாக கூழ் கருதப்படுகிறது. இதன் பின்னணியில் ஒரு புராண கதை உள்ளதாம். ரேணுகாதேவி என்ற ஜமதக்கினி முனிவரின் மனைவி தனது கற்பு நெறிக்காக போற்றப்பட்டவர். அவரது பக்திக்கு எதிராக பொறாமை கொண்டவர்கள் அவரை தீயிலிட்டு துன்புறுத்தினார்களாம். அதிலிருந்து தப்பித்த ரேணுகாதேவியின் உடலில் ஆங்காங்கே கொப்பளங்கள் உருவானதாம். அப்போது அவர் தனது உடலை மறைக்க வேப்ப இலைகளை அணிந்து பசியை போக்க அருகில் இருந்த கிராமத்தில் கூழ் யாசகம் பெற்று அதை சாப்பிட்டதாக சொல்லப்படுகிறது. இதை கண்டு மனம் இறங்கிய சிவபெருமான் ரேணுகாதேவி ஆடி மாதத்தில் மாரியம்மன் என்ற பெயரில் வழிபடப்படுவார் என்றும் அவர் விரும்பி சாப்பிட்ட கூழ் அவருக்கு மிகவும் பிடித்த உணவாக படைக்கப்படும் என்றும் வரம் அளித்தாராம். அதே அறிவியல் ரீதியாக ஆடி மாதம் என்பது கோடைக்காலம் முடிந்து மழைக்காலம் தொடங்கும் பருவம். இந்த பருவநிலை மாற்றத்தால் பல்வேறு நோய்கள், குறிப்பாக அம்மை நோய் பரவும் வாய்ப்பு அதிகம். கூழ் உடல் சூட்டை குறைத்து குளிர்விக்கும் தன்மை கொண்டது. மேலும் அதில் சேர்க்கப்படும் வேப்பிலை, மஞ்சள் போன்ற பொருட்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் என்பதால் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. ஒரு காலத்தில் சித்திரை மாதம் அறுவடை முடிந்த பிறகு ஆனி மாதம் வரை சேமித்து வைத்த தானியங்கள் ஆடி மாதத்தில் தீர்ந்து விடுமாம். அப்போது பஞ்சகாலமாகவும் பசிப்பினியும் அதிகமாக இருக்கும் மாதமாகவும் இருந்ததாம். அப்போது கோயில்களில் கூழ் ஊற்றுவதன் மூலம் ஏழை எளியோர் பசியை போக்க முடிந்ததாம். இது ஒரு சமூக நல்லிணக்கமாகவும் உணவு பங்கீடாகவும் பார்க்கப்பட்டது. ஆடி மாதத்தில் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும். இதனால் புழுதியும் தூசியும் கலந்து சுவாச கோளாறுகள், இருமல் போன்ற நோய்கள் வரலாம். இந்த காலகட்டத்தில் கூழ் அருந்துவது உடல் நலத்திற்கு உகந்ததாக கருதப்பட்டது. இப்படி பல்வேறு காரணங்களால் ஆடி மாதத்தில் அம்மன் கோயில்களில் கூழ் ஊற்றும் வழக்கம் தொன்று தொட்டு பின்பற்றப்பட்டு வருகிறது. இது ஒரு வழிபாடாக மட்டுமல்லாமல் உடல் நலத்திற்கும் சமூக ஒற்றுமைக்கும் வழிவகுக்கும் ஒரு பாரம்பரிய நிகழ்வாகவும் உள்ளது. எது எப்படியோ மக்கள் மனம் விரும்பி மகிழ்ந்து கொண்டாடிடும் ஆடி மாதத்தின் சிறப்பை இதுவரை நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். மீண்டும் வேறு ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.